ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணி கிரிஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்திரகோசை மங்கை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உலகத்தின் முதல் சிவாலயம் என்ற பெருமையுடன் இந்த கோயில் காட்சியளிக்கிறது. இந்த கோயிலுக்கு உத்திரகோசை மங்கை அப்படின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் என்பது உபதேசம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கும், கோசம் அப்படிங்கிறது ரகசியம் என்பதற்கு பொருள், மற்றும் மங்கை என்பது பார்வதி அம்மையாரை குறிக்கும். சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு வேத ரகசியங்களை உபதேசம் செய்த இடமா இது விளங்குது. இந்த கோயிலோட பெரும்பாலான முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்துல இந்த கோவில் அவங்களோட தலைநகரமாகவும் விளங்கியிருக்கு. இங்க இருக்கிற மருகத நடராஜர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குது. உலகத்தின் புகழ் பெற்ற 6 அடியில மருகத சிலை இந்த கோயிலில் அமைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற மருகத சிலை அவ்வளோ ஒரு அழகா காட்சி அளிக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேற எந்த கோயிலுமே பார்க்க முடியாது. இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருவாக வந்து ஆட்கொண்டு காட்சி அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் 38 இடங்கள்ல இந்த கோயிலை பற்றி போற்றி பாடியிருக்காங்க. மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதியும் இந்த கோயிலில் இடம்பெற்றிருக்கு. மேலும் இங்கே இருக்கிற இளந்த மரம் 3000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். மக்களே, இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் மணி கிரிஷ்.